மக்கள் ஏன் டூர்லாம் போமாட்டேங்கிறாங்க? டூர் போனா அவ்ளோ சந்தோஷம் கிடைக்கும். ஒரு புதுமையான ஒரு இடத்த தெரிஞ்சுக்கிறோம், அழக ரசிக்கிறோம். இந்த இயற்கை எவ்ளோ அழகான ஒரு விஷயம். அப்படிங்கிறத உணரணும்னாலே நீ டூர் போணும். இந்த இயற்கையில எவ்ளோ அழகு இருக்கு. அட என்னப்பா ஒண்ணும் இல்லப்பா அந்த மாரி அவநம்பிக்கைய விரட்டணும்னா, விடுமுறை கிடைக்கும் போதெல்லாம் நீங்க டூர் போணும். டூர் போனா கொடைக்கானல், ஊட்டி அப்படி கிடையாது. அதெல்லாம் வந்து லாங் பெரிய டூர் அது. அத வந்து 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி திட்டமிடணும். எப்ப பார்த்தாலும் சனி, ஞாயிறு கிடைச்சாலே பக்கத்துல என்ன இடம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அத சுத்தி பார்க்கணும். பக்கத்துல சுத்தி பார்ப்பதற்கு எந்த இடம் இருக்கிறது என்று பார்க்கணும். Google மேப்ல போட்டா தெரிஞ்சிரும். ஏகப்பட்ட இடம் இருக்கு. ஒரு சில கோயில்கள் இருக்கலாம். ஒரு மலை மேல ஒரு கோயில் இருக்கலாம். அந்த கோயில போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கு பக்திலாம் தேவையில்ல. மத நம்பிக்கை தேவையில்ல. மலை மேல அவங்க கோயில் கட்டி வச்சிருக்காங்க. எப்படிதான் இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாமே! அப்படின்னு போலாம். இந்த மாரி இந்த இயற்கை எவ்வளோ அழகானது. இயற்கையில இவ்வளோ அழகு இருக்கா? அத தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க அதற்கான முயற்சி தான் இந்த சுற்றுலா. சுற்றுலா என்பது ஒரு வாழ்வியல் கடமை இது. அதனால இன்னைக்கு கார், பஸ்லாம் இருக்குது, ஃப்ளைட்லாம் இருக்குது. அதனால நம்ம வெளிநாட்டுக்கெல்லாம் போறோம். அப்ப இந்த கார், பஸ்லாம் இல்லன்னா நம்ம சுத்தி பார்க்கவே மாட்டோமா? நம்ம ஊர நம்ம சுத்தி பார்க்கணும். நடந்தே எவ்வளோ தூரம் போய் நம்மளால சுத்தி பார்க்க முடியும்? இன்னும் இந்த வாரம் வந்து விடுமுறை தினத்தின் போது நடந்தே உங்களால எவ்வளோ தூரம் போக முடியும்? இப்படி சுற்றுலா செல்வது என்பது, சுற்றுலா மோகம் என்பது, சுற்றுலா ஆசை என்பது, நம்ம என்னைக்கும் வாழ்நாள் முழுதும் வாழ்வியல் கடமையாக பின்பற்றினால் மட்டும் தான் வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்க முடியும். இயற்கையோட அழக நம்ம வந்து ரசிக்கணும் அப்படின்னா, அதற்கு சுற்றுலா செல்கிற ஒரு வழக்கம் இருக்க வேண்டும். ஏன் சுற்றுலா செல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னா, இந்த மூட நம்பிக்கைகள் தான் காரணம். சுற்றுலா செல்லாமல் இருப்பதற்கு இந்த மூட நம்பிக்கைகள் தான் காரணம். கல்யாணம் பண்றது, படிக்க அதுக்கு இந்த அரசாங்கமும் காரணமா இருக்கு. அரசாங்கம் வந்து மக்கள வந்து செலவுல இழுத்து விடுது, கட்டுப்படுத்துறது கிடையாது. எப்படின்னா, இப்ப வந்து ஏன் சுற்றுலா போமாட்டேன்றாங்க அப்படின்னா, இப்ப பசங்கள படிக்க வைக்கிறதுக்காக பணம் வேணும். அப்புறம் வந்து மருத்துவ செலவுக்காக பணம் வேணும். அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கெல்லாம் பணம் வேணும். இப்படி இந்த மாரியான விஷயங்களுக்கு பணம் தேவை. அதனால எதையெல்லாம் தவிர்க்கணுமோ அதெல்லாம் தவிர்க்கிறாங்க. சுற்றுலா செல்வதா? தேவையில்லப்பா வேண்டாம். நம்மளால அது முடியாது. நமக்கு நெறைய செலவு இருக்கு. பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், படிக்க வைக்கணும், மருத்துவ செலவு இருக்கு. அப்படின்னு சொல்லி இந்த மாரி இப்ப வீடு கட்டணும். இதற்கு பணம் தேவை. இதனால தான் மக்கள் சுற்றுலா செல்லவே மாட்டேன்றாங்க. ஆனா அழகான இடங்கள் இந்த தமிழ்நாட்டுல அவ்வளோ இருக்கு. இந்த உலகத்துல அழகா சுத்தி பார்க்கறதுக்கு அழகான இடம் அவ்வளோ இருக்கு. ஆனா பார்க்க மாட்டேன்றாங்க. காரணம் இந்த மாரி அப்போ இந்த அரசாங்கம் தான் காரணமா இருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, கல்வியை இலவசமா குடுக்கணும். மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும். அப்ப செலவு மிச்சமாகுது. படிக்க வைக்கிற செலவு பெற்றோருக்கு இல்லாமல் போகுது. அப்ப அந்த பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, தாங்கள் சம்பாதிக்கிற பணத்த வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைகளையும் குடும்பத்தோடையும் கூட்டிட்டு போய் அடிக்கடி சுற்றுலா போவாங்க. ஏன்னா அந்த பணத்த செலவழிக்கணும்ல. சம்பாதிக்கிற பணத்த செலவழிக்கணும். இப்ப தான் படிப்பதற்கு செலவு இல்ல. மருத்துவத்துக்கு செலவு கிடையாது. அது அதுபோல கல்யாணம் பண்றது ஆடம்பரமா பண்ணக்கூடாதுன்னு சட்டம் போடணும். 10,00,000 செலவு பண்ணி கல்யாணம் பண்றது. ஒரு கல்யாணத்துக்கு 50 பேர் தான் வரணும். யார் யார் வர வேண்டும் ஒரு திருமணத்திற்கு கட்டாயமாக என்று ஒரு லிஸ்ட்டே போடணும். திருமணத்திற்கு வந்து இப்ப மணமகளின் சகோதரர்கள், மணமகனின் சகோதரர்கள், அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி இப்படி இந்த மாரி கட்டாயமாக ஒரு 50 பேத்துக்குள்ள யாருக்கு அந்த திருமணத்தில் இடம் இருக்க வேண்டும் என்று இந்த மாரி திருமணத்த எளிமையா நடத்தணும்னு சட்டம் போடணும். எளிமையா நடத்தினா வரதட்சணையே குடுக்க மாட்டாங்க. வரதட்சணை குடுக்குறதுக்கு காரணமே, பெருசா ரொம்ப கூட்டம் கூட்டி கல்யாணத்த நடத்தும்போது, அந்த சபை வர்றவங்க புகழ்ந்து பேசணுங்கிறதுக்காக தான், இவங்க நெறைய வரதட்சணை குடுக்குறாங்க. நகையெல்லாம் போடுறாங்க. அப்ப நீங்க எளிமையா ஒரு 50 பேர் தாங்க வராங்க. அதுக்கு போய் 100 பவுன் நகை போடுவியா? 50 பேர், 20 பேர் தான் வராங்க ஒரு கல்யாணத்துக்கு. ரெஜிஸ்டர் மேரேஜ் அது மாரி தான் நடக்குது ஒரு கல்யாணமே அப்டின்னா, அவங்க கிட்ட பீத்திக்கிறதுக்காக யாரும் வந்து நான் கார் குடுக்குறேன், 100 பவுன் நகை குடுக்குறேன் அப்டின்லாம் சொல்ல மாட்டாங்க. அதனால வந்து இந்த மாரி திருமணத்த எளிமையா நடத்தும்போது மக்களுடைய பணம் மிச்சமாகுது, உழைப்பு மிச்சமாகுது. அதுபோல வீட்டையும் அரசாங்கமே கட்டி குடுத்துட்டு, மாதம் மாதம் வாடகை வாங்கணும் மக்கள்ட்ட இருந்து. வீட சொந்தமா மக்கள் கட்டுற அந்த பொறுப்ப அவங்ககிட்ட இருந்து வாங்குங்க. அரசாங்கமே கட்டி குடுங்க. ஒரு வீடுன்னா இப்படித்தான் இருக்கணும். அதுக்காக ஒருத்தர் மாடி வீடு கேட்பாரு. அதெல்லாம் இல்ல. ஒரு வீடுன்னா இப்படித்தான் இருக்கணும். பறவைகளோட கூடு, காக்காவோட கூடு பார்த்தீங்கன்னா, எல்லா கூடும் ஒரே மாரி தான் இருக்கும். ஒரு கூடு பெருசு, ஒரு கூடு சின்னது அப்படி கிடையாது. அதுபோல மனிதனுடைய வீடும் எல்லாம் ஒரே மாரி இருக்கணும். வீட்ட அரசாங்கமே கட்டி குடுத்து வாடகை வாங்குங்க. மாசம் மாசம் வாடகை வாங்குங்க. அப்ப இப்ப மனிதர்களுக்கு செலவே கிடையாது. மக்களுக்கு படிக்க வைக்கிற செலவு இல்ல, மருத்துவ செலவு இல்ல, திருமண செலவு கிடையாது. அதுபோல வந்து வீடு கட்டுற செலவு கிடையாது. வீடு கட்டி சொந்தமா நிலம் எதுவும் வாங்கக்கூடாது. தங்கம் கூட வாங்குவதற்கு கட்டுப்பாடு விதிக்கணும். அதிகபட்சமா ஒருத்தர் 2 பவுன் நகை வைக்கு மேல வாங்கக்கூடாது. இந்த மாரி தங்கம் வாங்கி குவிப்பதிலும் நம்ம ஒரு கட்டுப்பாடுலாம் வைக்கணும். அதுபோல பிள்ளைகளுக்காக சொத்து சேர்க்கக்கூடாது. நீ சேர்த்து வைக்கிற சொத்து உன் வாழ்நாளிலே நீ அனுபவிக்கணும். அப்படி அனுபவிக்கலன்னா, அந்த சொத்து அரசாங்கத்துக்கு சொந்தமாயிடும். அதனால அது உன் பிள்ளைகளுக்கு போய் சேராது. அப்படின்னா, அவங்கவங்க சொத்த அவங்கவங்களே அனுபவிக்க தான் பார்ப்பாங்க. அடுத்தவங்க சொத்த ஆட்டைய போடுறது, அப்பா பிள்ளைகளுக்காக சொத்து சேர்க்கிறது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்படி இப்படி ஒரு நடைமுறை வந்துவிட்டால், இந்த பணத்த வச்சுக்கிட்டு அனுபவிக்க தான் பார்ப்பாங்க. வாழும்போதே அனுபவிக்கணும். அப்படின்னு தான் பார்ப்பாங்க. பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக 7 தலைமுறைக்காக சொத்து சேர்த்து வைக்கிறது. அதனால தான் இந்த சுற்றுலா போற வாழ்க்கைய அனுபவிக்கிறதுக்கே இவங்களுக்கு தெரியல. இவங்க எப்பவுமே எதிர்காலத்துக்காகவே சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்காங்களே தவிர, நிகழ்காலத்தில் வாழ இவர்களுக்கு தெரியவில்லை. அதனால இது போன்ற கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தால், மக்கள் வாழ்வதை தவிர, அந்த வாழ்க்கைய அனுபவிப்பதை தவிர, இந்த உலகத்தில வேற எதுவுமே கிடையாது. அப்படின்னு சொல்லி வாழ்க்கைய அனுபவிக்க தொடங்கிருவாங்க. அற்புதமான சட்டம் இது. சூப்பரா இருக்கும். மக்களுக்கு வரவேற்பா இருக்கும். முதல்ல கஷ்டமா இருக்கும். என்னது என் கல்யாணத்த ஆடம்பரமா நடத்தக்கூடாதா? என் பிள்ளையோட கல்யாணத்த நான் 100 பவுன் போட்டு ஆடம்பரமா நடத்தக்கூடாதா? 50 பேர் தான் வரணுமா? என்னங்க இது? அதுபோல வந்து தனியார் பள்ளி எல்லாம் அரசு பள்ளியா மாறுமா?
அப்படின்னா முதல்ல எதிர்ப்பு எதிர்ப்பு தரமா குடுப்பாங்களா கல்விய? அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சட்டம்லாம் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா, மக்கள் தாங்கள் சம்பாதிக்கிற பணத்த தான் பிள்ளைக்கு கொடுக்க முடியாதா? அப்ப நாங்க இருக்கும்போதே அனுபவிச்சிரணுமா? அப்படி அனுபவிக்கலன்னா அந்த பணம் அரசாங்கத்துக்கு போயிடுமா? அப்படின்னு பார்க்கும்போது, அரசாங்கமே வீடு கட்டி குடுத்துரும். எதையுமே நீ உங்களுக்கு இப்படியெல்லாம் பண்ணும்போது, அப்புறம் மக்கள் மகிழ்ச்சியா வாழும்போது, அடடா! அற்புதமான சட்டம்யா! அப்போ கொண்டாடுவாங்க. விடமாட்டாங்க. நாம இதெல்லாம் பண்ணாம இருக்கனால தான் மக்கள் சுற்றுலாலாம் போமாட்டேன்றாங்க. சுற்றுலா போறதுக்கு பணத்த செலவழிக்க மாட்டேன்றாங்க. பயப்படுறாங்க.